இவருக்கு நம்முடைய எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவர் இன்னைக்கு ஒரு அயோக்கியதனமான வேலையை செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கட்சியில் கரைச்சிட்டார் அவர். கிட்டத்தட்ட பிஜேபி தலைவர்கள் கூட தைரியமாக தமிழ்நாட்டில் பேச தயங்குற வார்த்தையெல்லாம் இன்னைக்கு பிரச்சாரத்தில் எடப்பாடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது என்னன்னா அவருக்கு நல்லதில்லை. என்னன்னா இவர் ஒரு அமித்ஷாவினோட ஒரு அடிமையாக மாறிட்டார். இப்போ அவங்க என்னன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிர்ப்புன்னா கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு அடிப்படையானது. அந்த ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பை இப்போ எடப்பாடி இது அவர் பேசி அவர் அடிமை இல்லை, எனவே ஓனருக்கு விசுவாசமாக பண்ணுறதுக்காக பார்க்கறதுக்காக தான் அவர் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சி என்பதாக தான் பெரும்பாலும் நம்மளுடைய மதிப்பீடுகள் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி அவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எடப்பாடி ப்ளஸ் ஒரு மெயின் ஒரு சில ஆட்கள் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்து அது என்னன்னா மத்தியில் ஆட்சியில் கூட பிஜேபியிலேருந்து பாதுகாப்பதற்காக ஒரு அடிமையாக இன்னைக்கு பிஜேபி